ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தளபதியை அவமதிக்கிற வகையில ரஜினி கூலி படத்தோட இசை வெளியீட்டு விழால பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, ரஜினி அப்படி என்னதான் பேசினாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சிருக்க கூலி படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன எல்லா படத்தையுமே வரிசையா சொல்லிக்கிட்டு வந்தாரு. அதாவது மாநகரம் படத்துல ஆரம்பிச்சு கைதி, விக்ரம், கூலி அப்படின்னு 4 படத்தையுமே பெருமையா பேசினாரு. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கைதி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் பாத்தீங்கன்னா தளபதியை வச்சு மாஸ்டர் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா ரஜினி மாஸ்டர் படத்தை பத்தி எதுவுமே பேசல. அதே மாதிரி விக்ரம் படத்துக்கு அப்புறம் லியோ படத்தை லோகேஷ் இயக்கி இருந்தாரு. ஆனா லியோ படத்தை பத்தியும் ரஜினி எதுவுமே பேசல. சோ லோகேஷ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச 2 படத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க 4 படங்களை புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினி லோகேஷோட இந்த 4 படங்கள் தான் நல்ல படங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்ப மாஸ்டர் அண்ட் லியோ படங்கள் நல்லா இல்ல அப்படின்ட்டு ரஜினி பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியால சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நண்பா, தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதியட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.